ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2026 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் தன்னம்பிக்கை டிஎன்பிஎஸ்சி. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயங்கள் குரூப் 2, 2A, 4 படிக்கும் எல்லா மாணவர்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? எல்லோரும் 2026 எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். எல்லோரும் 2026 எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. இன்னும் நமக்கு 2026 குரூப் 4 எக்ஸாமுக்கு எவ்வளோ நாட்கள் இருக்குது அப்படின்னா, இப்போ ஏப்ரல் பாதி நாள் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் வரைக்குமே நம்ம பார்த்தோம்னா ஒரு 7 மாதம்தான் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிசம்பர் ஒரு 19 நாள் தான் இருக்குது. 20ஆம் தேதி நமக்கு குரூப் 4 எக்ஸாம். அந்த 19 நாளுமே நம்ம ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டாக போட்டு பார்க்குறதுக்கு தான் டைம் இருக்கும். நெக்ஸ்ட்டு குரூப் 1, குரூப் 2க்கு அதை விட ரொம்ப குறைவான மாதங்கள் தான் இருக்குது. ஸோ நமக்கு பேலன்ஸ் இருக்கிற இந்த 7 மாதத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கலாம். ஓகேங்களா? இது வரைக்குமே நான் படிக்க ஆரம்பிக்கலை அப்படின்னாலும் பரவாயில்ல, எல்லோரும் தன்னம்பிக்கையோட இப்போவே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவு எதுக்காக போட்டுக்கோம் அப்படின்னா, வேர்ஸ் டு ஸ்டடியோட ஒரு முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேர் டு ஸ்டடியோட பிடிஎஃப்பை நம்ம தன்னம்பிக்கை டெலிகிராம் சேனலில் அட்டாச் பண்ணிடுறேன். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கிறேன். இது வரைக்குமே நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க அந்த லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேர்ஸ் டு ஸ்டடியோட பிடிஎஃப்பை நம்ம தன்னம்பிக்கை டெலிகிராம் சேனலில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவுன்லோட் செஞ்சு படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ளே போக முன்னாடி எப்பயும் போல் எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் நான் 2027 ஒரு அரசு அதிகாரி அப்படின்னு சொல்லி எல்லோரும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. எல்லோரும் கமெண்ட் பண்ணிட்டீங்களா? கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன் நான் உங்களை டெய்லி ஒரு டைம் இதே மாதிரி கமெண்ட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்களே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்ண மாதிரி இருக்கும். அதனால தான் டெய்லி ஒரு டைம் 2027 நான் ஒரு அரசு அதிகாரி அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட சொல்கிறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிஎஸ் யூனிட் 6 சிலபஸ் என்ன, அந்த சிலபஸ்க்கான வேர் டு ஸ்டடி 6th to 12th வரைக்கும் உள்ள பள்ளி பாட புத்தகத்தில் எந்த பாடத்தில் இருக்குது, அந்த பாடம் எந்த பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற அனைத்து டீட்டெயில்ஸும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூ சிலபஸ் படி யூனிட் 6ல் நமக்கு எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா 20 கேள்விகள் கேட்பாங்க. நமக்கு ஒரு கேள்விக்கு எத்தனை மார்க் அப்படின்னா 1.5 மார்க்கு. அப்படின்னா நமக்கு டோட்டல் 20 கேள்விக்கும் எவ்வளோ மார்க்கு? 30 மார்க்கு. நாம் இந்த 30 மார்க்கையும் அப்படியே கொத்தா தூக்கணும் அப்படின்னா இந்த 6th யூனிட்டுக்கு நம்ம பாடப்புத்தகத்தில் எங்கெங்கே சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக நம்ம மைண்டில் ஏற்றி வச்சுக்கணும். அதுதான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அலகு 6 தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். கொஸ்டின்: தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம், திருக்குறள் மதச்சார்பற்ற தனித்தன்மை உள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு, திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள், விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள்,
ஃபர்ஸ்ட் ஹெட்லைன் தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இங்க ஃபர்ஸ்ட் இருக்குதுங்களா, தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இப்போ இந்த ஹெட்லைனுக்கான சிலம்பஸ் நம்ம புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்களா. இந்த தலைப்பு நம்ம பள்ளி புத்தகத்தில் எந்த வகுப்பில் இருக்குது, எந்த டேர்மில் இருக்குது, அந்த பள்ளி புத்தகத்தில் எந்த பாடமாக இருக்குது, அந்த பாடம் எந்த பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். இந்த ஹெட்லைன் நம்ம பள்ளி புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்னா 6th ஹிஸ்ட்ரியில் டேர்ம் 1ல் இருக்குது. அது என்ன பாடமாக இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். அது 149வது பேஜில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 6th ஹிஸ்ட்ரி செகண்ட் டேர்மில் லெசன் 1ல் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு. அது 107வது பேஜில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 6th ஹிஸ்ட்ரி தேர்ட் டேர்ம் லெசன் 1 பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம். இது எங்கே இருக்குன்னா 95வது பேஜில் இருக்குது. நெக்ஸ்ட் எங்கே இருக்குதுன்னா 7th ஹிஸ்ட்ரி தேர்ட் டேர்ம் லெசன் 2 தமிழ்நாட்டில் கலையும் கட்டிடக்கலையும். பேஜ் 140. நெக்ஸ்ட் 7th ஹிஸ்ட்ரி தேர்ட் டேர்ம் லெசன் 3 தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசீர்வாத தத்துவங்கள். இது பேஜ் 152 இருக்குது. நெக்ஸ்ட் 9th சோசியல் சயின்ஸ் மனித பரிமாண வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலமும். இதில் 1.4 தொல் பழங்கால தமிழகம் மட்டும் படித்தா போதும், 1வது பேஜில் இருக்குது. நெக்ஸ்ட் 9th சோசியலில் தேர்ட் லெசன் தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும். பேஜ் நம்பர் 35. நெக்ஸ்ட் 11th ஹிஸ்ட்ரி லெசன் 2ல் பண்டைய இந்தியா செம்பு கால பெருங்கற்கால இரும்பு கால வேதகால பண்பாடு. இதில் 2.3 அப்படின்னு ஹெட்லைன் இருக்கும். தமிழகத்தில் பெருங்கற்காலம் இரும்பு காலம். 2.4 தமிழகத்தில் பெருங்கற்கால அகழ்வாய்வு இடங்கள். இது பேஜ் 20வது பேஜில் இருக்குது. 11th ஹிஸ்ட்ரி லெசன் 5 தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம். இதில் 5.3 சங்ககாலம். 5.4 தமிழ் திணை பகுதிகளில் சமூக உருவாக்கம். 5.5 தமிழ் அரசமைப்பு. 5.6 சமூகமும் பொருளாதாரமும். 5.7 கருத்தியலும் மதமும். 5.8 களப்பிரரின் காலம் சங்கம் மருவிய காலம். இதெல்லாம் எந்த பேஜில் இருக்குதுன்னா 72ல் இருக்குது. 11th ஹிஸ்ட்ரி லெசன் 6 மௌரியருக்கு பிந்தைய அரசியல் அமைப்பு சமூகமும். இதில் 6.3 தமிழக அரசாட்சிகள். 6.4 தமிழகத்துக்கும் ரோமுக்கும் இடையிலான வணிகம். பேஜ் நம்பர் 87ல் இருக்குது. நெக்ஸ்ட் 11th ஹிஸ்ட்ரி லெசன் 9 தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி. இதில் 9.2 பல்லவர்கள். 9.5 மாமல்லபுரம். இதை மட்டும் படித்தா போதும், 130வது பேஜில் இருக்குது. நெக்ஸ்ட் 11th எத்திக்ஸ் வால்யூம் 1. இதில் ஃபர்ஸ்ட் லெசன் தமிழக பண்பாடு ஓர் அறிமுகம். ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்குது. தேர்ட் லெசன் தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள். இது எந்த பேஜில் இருக்குதுன்னா 36. அடுத்து ஃபோர்த் லெசன் தமிழர் கலைகள். இது 56 பேஜில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 5th லெசன் திருவிழாக்கள். பேஜ் நம்பர் 90. யூனிட் 6ல் செகண்ட் ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சங்ககாலம் முதல் காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. இது பாருங்க, இங்கே இருக்குதுங்களா செகண்டு. சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம். இது நெக்ஸ்ட்டு செகண்ட் ஹெட்லைன். இப்போ இந்த ஹெட்லைனுக்கான வேர் டு ஸ்டடி எங்கே இருக்குன்னு பார்க்கலாங்களா. இதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னா 11 மேற்கணக்கு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள், பக்தி இலக்கியங்கள், 5 பெருங்காப்பியங்கள், 5 சிறுங்காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு.
இதுக்கு தனியாக செப்பரேட்டாக நான் எங்கெங்கே புக்கில் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு தனி ஒரு வீடியோ போடுறேன், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 3வது ஹெட்லைன் திருக்குறள். நெக்ஸ்ட் இங்கே 3வது ஹெட்லைன் இங்கே பாருங்கள். திருக்குறள் மதச்சார்பற்ற தனித்தன்மை உள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு, திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள். நெக்ஸ்ட் இதுதான் 3வது ஹெட்லைன். இதுக்கு எங்கே படிக்கணும்னா நம்ம 6th to 12th தமிழ் புக்கில் உள்ள எல்லா குறளுமே இதுக்கு படிக்கணும், ஓகேங்களா? மதச்சார்பற்ற தனித்தன்மை உள்ள இயக்கம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், சமத்துவம், மனிதநேயம் முதலானவை. நெக்ஸ்ட் சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு, திருக்குறளில் தத்துவ கோட்பாடுகள். இது 3வது ஹெட்லைன். நெக்ஸ்ட் 4வது ஹெட்லைன் என்ன அப்படின்னா, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. இங்கே இருக்குதுங்களா? நெக்ஸ்ட்டு விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு. இந்த 4th ஹெட்லைனுக்கு நம்ம பாட புத்தகத்தில் எங்கெங்கே படிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாங்களா? 10th சோசியல் சயின்ஸ் லெசன் 9 தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம். அதில் 9.1 மட்டும் படித்தா போதும். 9.1 தமிழ்நாட்டில் தொடக்ககால தேசிய அதிர்வுகள். நெக்ஸ்ட் 9.2 சுதேசி இயக்கம். 9.3 பிராமணர் அல்லாதோர் இயக்கமும் காங்கிரசுக்கு சவாலும். 9.4 ஒத்துழையாமை இயக்கம். 9.5 சட்டமறுப்பு இயக்கம். 9.6 வெள்ளையனே வெளியேறு இயக்கம். இந்த 4th ஹெட்லைனுக்கு இந்த லெசனில் 9.1 9.2 9.3 9.4 9.5 9.6 இது மட்டும் படித்தா போதும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஹெட்லைன் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள். நம்ம சிலபஸில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்ககால கிளர்ச்சிகள். நம்ம எங்கே புக்கில் படிக்கணும் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் லெசன் 4 மக்களின் புரட்சி. இது எந்த பேஜில் இருக்குதுன்னா 39ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு 10th சோசியல் சயின்ஸ் எத்தனாவது லெசன் அப்படின்னா 6th லெசன் பாளையக்காரர்கள் பற்றிய குறிப்புகள். இது வந்து பேஜ் நம்பர் 68. 11th ஹிஸ்ட்ரி ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்ககால எதிர்ப்புகள் 18வது லெசன். அதில் வந்து 18.2 தென்னக பாளையக்காரர்களின் தொடக்ககால எதிர்ப்பு. 18.3 தென்னிந்திய கிளர்ச்சி 1801. 18.4 விவசாயிகள் பழங்குடிகள் ஆகியோரின் கிளர்ச்சிகள். 18.5 1857 பெரும் கிளர்ச்சி. பேஜ் நம்பர் 304. நெக்ஸ்ட் ஹெட்லைன் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. இந்த ஹெட்லைன் வந்து நம்ம புக்கில் எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னா 8th ஓல்டு தமிழ் டேர்ம் 2 இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு. பேஜ் நம்பர் 5. 9th ஓல்டு தமிழ் ராணி மங்கம்மாள். பேஜ் நம்பர் 12. 10th ஓல்டு சோசியல் சயின்ஸ் லெசன் 14 தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றங்கள். முத்துலட்சுமி, தர்மாம்பாள், ராமாமிர்தம், அண்ணா, பெரியார், நீதிக்கட்சி. பேஜ் நம்பர் 108. 6th தமிழ் நியூ புக் டேர்ம் 3ல் வந்து வேலு நாச்சியார் பற்றி ஒரு துணைப்பாடமே இருக்கும். அந்த துணைப்பாடத்தை படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 9ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு 8th சோசியல் சயின்ஸ் மக்களின் புரட்சி லெசன் 4 39வது பக்கம் இருக்குது.
அடுத்து 10th சோசியல் பாளையக்காரர்கள் லெசன் 6 பேஜ் நம்பர் 68. 10th சோசியல் சயின்ஸ் தமிழகத்தில் சமூக மாற்றங்கள் 10.7 பெண்களின் இயக்கங்கள். அதாவது நமக்கு விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குன்னு இந்த ஹெட்லைன் இருக்குங்களா. இந்த ஹெட்லைனுக்கு எது மட்டும் நமக்கு அப்ளிகபிள் ஆகுதுன்னா 10.7 பெண்கள் இயக்கங்கள். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஹெட்லைன் என்னன்னா தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். நம்ம சிலபஸில் லாஸ்ட் ஹெட்லைனாக இருக்குது தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். நம்ம இந்த ஹெட்லைனுக்கு எங்கெங்கே படிக்கணும்னு சொல்லி பார்க்கலாங்களா. 10th நியூ சோசியல் சயின்ஸ் லெசன் 5 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். இதில் 5.7 தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள் ராமலிங்க அடிகள் வைகுண்ட சுவாமிகள் அயோத்திதாசர். பேஜ் நம்பர் 58. அயோத்திதாசரை பற்றி 8th நியூ புக்லையும் இருக்குது, நீங்கள் அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த புக்கில் இருக்குதுன்னா 12th எத்திக்ஸ் லெசன் 7 சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் சமூக சீர்திருத்தவாதிகள் 73வது பேஜ். 10th சோசியல் சயின்ஸ் தமிழகத்தில் சமூக மாற்றங்கள். இந்த லெசனில் 10.1லேருந்து 10.6 வரைக்கும் படிச்சுக்கோங்க. இரட்டைமலை சீனிவாசன் MC ராஜா சிங்காரவேலர் நீதிக்கட்சி பெரியார். பேஜ் 124. பெரியாரை பற்றி 9th தமிழ்லையும் இருக்குது, படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 10th பொலிட்டிக்கல் சயின்ஸ் லெசன் 14 தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி 277வது பேஜ். லெசன் 15 தமிழக அரசியல் சிந்தனைகள் பேஜ் 292. நீங்கள் இந்த பிடிஎஃப்பை பார்த்து எந்த பள்ளி புத்தகத்தில் எந்த பாடம் இருக்குது, எந்த பாடம் எந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு டக்குன்னு பார்த்து படித்து முடிச்சிடலாம். உங்களுக்காகவே இந்த பிடிஎஃப் கடின உழைப்பு போட்டு ரெடி பண்ணியிருக்குது. இந்த பிடிஎஃப்பை பார்த்து நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு படிக்க வேண்டிய நேரம் ரொம்ப சேவ் ஆகும். ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கும் சரி, இல்லை வேலைக்கு போயிட்டு பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட ஆல்ங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ வெரி மச்.